Hello, my dear friend. This is Dr. Pandit Selvam on behalf of Ruby Consultancy. Of late, as per the instruction of RBI, many national banks as well as private banks have extended financial support for personal as well as business loans. So, my sincere advice to you is, when you apply for a loan, whether it is for your housing or personal or vehicle loans, and again, when you come into this business loan, whether it is MSME, small scale, large scale, or small micro enterprises, you should draw out a project proposal. அது பேங்க்ல போன உடனே உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது அவங்களுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ப்ராஜெக்ட் அவங்களுக்கு சப்மிட் பண்றதை விட யூ ஷுட் டூ யுவர் செல்ஃப் அனாலிசிஸ். அந்த அனாலிசிஸ்ல என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த வயபிலிட்டி. நீங்க ஹவுசிங் போனீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரியை 12 monthsக்கு மல்டிப்ளை பண்ணி அதுல இருந்து ஒரு 8 to 10 times பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50,000 அப்படின்னா அவங்களுடைய ஆனுவல் 6 lakhs. ஸோ 10 timesனா அபவுட் 50 to 60 lakhs. பட் நீங்க இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸில் உங்களால் ஒரு 30-40% இந்த எடுத்து கொடுக்கறதுனால டெபிசிட் வராமல் இருக்கும் உங்கள் ஃபேமிலியில். அப்போ யூ ஷுட் ஒர்க் இட் அவுட். ஹவு மச் யுவர் ஃபேமிலி பட்ஜெட், ஹவு மச் யூ கேன் ஸ்பேர், அண்ட் ஹவு மச் யூ கேன் ஸ்பேர் லம்சம் மணி ஆல்சோ இன் பிட்வீன். அதுக்கு இன் பிட்வீனில் நீ கொடுக்கறதுனால உங்களுடைய லயபிலிட்டி குறையும், இஎம்ஐனுடைய வேகம் குறையும். அது ஏர்லியாக நீங்கள் யூ கேன் கோ ஃபார் செட்டில்மெண்ட். அது ஆல்வேஸ் யூ ஹேவ் டு பி ஃபாஸ்ட் மோடில் இருக்கணும் அந்த ஹவுசிங் லோனை பொறுத்த மட்டும். அதே போல் நீங்கள் பிஸ்னஸ் லோன் வரையில் அதுக்கு முன்னாடி கார் லோன் வச்சுட்டு பர்சனல் லோனாலும் இதே தான். அந்த ஹவுசிங் சொன்ன மாதிரி உங்களுடைய வயபிலிட்டி அண்ட் லயபிலிட்டி அண்டு உங்களோட டெபிசிட் வர பார்த்துக்கணும். பிஸ்னஸ் லோன் வரையில் நீங்கள் there are many factors to be considered. Number major fixed cost, variable cost. Fixed cost na machinery and equipment சம்பந்தப்பட்டது. அதுக்கு வேரியபிள் உண்டு. எப்படின்னா டெப்ரிசியேஷன் உண்டு. ஏன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கனால டெப்ரிசியேஷன் உண்டு. அப்போ முதல்ல ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் பிரிச்சுதீங்க. அந்த வேரியபிளில் ரெக்கரிங் காஸ்ட், அந்த ரெக்கரிங் காஸ்ட்ல என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய HR, உங்களுடைய பர்சனல் காஸ்ட், தென் யுவர் ரா மெட்டீரியல் காஸ்ட், தென் அகெயின் யுவர் the other cost involved in towards your maintenance, stationery, and there are components which we will have to list down under recurring. அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் உங்களுடைய இதர செலவுகள், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், இந்த மாதிரியான ஓவர் ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம், அதனுடைய போஸ்டல், கொரியர் சார்ஜஸ் இதெல்லாம் வரணும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டு ஸோ மச். அதுக்கு நீங்கள் நல்லா அழகாக சின்ன டேபிள் போட்டு, அந்த டேபிள் போடுறதுக்கு முன்னாடி இந்த காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ட்ரா அவுட் வாட் இஸ் அ ப்ராஜெக்ட் அபவுட். இந்த ப்ராஜெக்ட்டு என்ன ப்ராஜெக்ட்டு, இதில் உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் என்ன இருக்குது, இதற்கான மார்க்கெட்டிங் எங்கே இருக்குது, இந்த மார்க்கெட்டில் எந்த அளவு காம்படிஷன் இருக்குது, அந்த காம்படிஷன் நான் கொடுக்குற செல்லிங் ப்ராடக்ட், என்னுடைய செல்லிங் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இருக்கும், எனக்கு உரிய செல்லிங் கேப்பபிலிட்டி, எபிலிட்டி எந்த அளவுக்கு நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சரில். ஸோ இதில் என்னுடைய காஸ்டிங் என்னென்ன, லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் இன்வால்மெண்ட்டு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளவு போட்டதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டில் என்னால் கம்பீட் பண்ண முடியுமா? ஓகே, இது அப்படியே நீங்கள் இங்கே இதுக்கு வரீங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸில் உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக 1 பேஜுக்குள்ளே கொடுத்துருவோம். அப்புறம் எக்கனாமிக்ஸ், இந்த பட்ஜெட் லே அவுட் கொடுக்குறீங்க. பட்ஜெட் லே அவுட்டில் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு, வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு, இந்த வேரியபிள் காஸ்ட் இல்லாமல் என்னுடைய பிரேக் ஈவன் எப்போ வருது, இதுக்கு இடையில என்னுடைய யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் ப்ராடக்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன், என்னுடைய ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்ட் வேரியேஷன் காட்ட போகிறேன், அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட் உண்டா இல்லையா, எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் உள்ளே கொண்டு வந்துடணும். அட்லீஸ்ட் யூ லேட் டு ப்ரொஜெக்ட் ஃபார் 1 year.
அந்த 1 year பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூ வில் ஹேவ் டு ட்ரா அவுட் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் 5 years. ஏன்னா whenever you apply for either 30 lakhs or 40 lakhs, 50 lakhs loan, which is divided into fixed cost as well as variable cost, இந்த வேரியபிள் காஸ்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு 3 months ரிசர்வில் இருந்துகிட்டே வரணும். ஏன்னா ரா மெட்டீரியலுக்காகவோ லேபருக்காகவோ உடனே அப்பப்போ நீங்கள் போய் லோன் வாங்கிட்டு முடியாது. ஸோ நீங்கள் வந்து அப்போ வேரியபிள் காஸ்ட்டில் வந்துச்சுன்னா 3 months அங்கே இருக்கணும். முடிந்தால் வந்து ரா மெட்டீரியல் போல் ஐட்டங்களுக்கு சிசி எடுத்துக்கலாம், கேஷ் கிரெடிட் போல் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாம் பண்ணி வரையில் உங்களுடைய மார்ஜின் என்ன இருக்குது, உங்களுடைய வால்யூம் ஆஃப் சேல்ஸு கண்டிப்பாக எப்படி வந்து ஃபஸ்ட்டு 6 months ஆர் 1 year ஆர் சில ப்ராடக்ட் 2 years கூட உங்களுக்கு பிரேக் ஈவன் ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த பிரேக் ஈவன் பீரியடில் வர்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பிரீத்திங் பீரியடுக்கு உரிய அமௌண்ட் இருக்கா, இல்லை உங்களோட சைஸ் ஆஃப் த லோனை வந்து குறைச்சி வாங்கிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறீங்களா? ஓகே, ஃபைனலாக உங்களுக்கு என்ன வேணா, எப்போ வந்து நான் பிரேக் ஈவன் பண்ண போகிறேன், எப்போ நான் வந்து கிராஸ் மார்ஜினை கொண்டு போகிறேன், எப்போ நெட்டு மார்ஜின் வர போகிறேன். ஏன்னா நெட் மார்ஜின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 10 to 15% உறுதியாக இருக்கணும். கிராஸ் மார்ஜின் வந்து 25-30% இருந்தால்தான் யூ ஹாவ் டு மீட் அவுட் ஆல் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் as well as EMI as well as other responsibilities. சப்போஸ் ரிஸ்க் வருது, ரிஸ்க் கவரேஜ் அந்த மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க. சடனாக வந்து லேபர் வரல, சடனாக வந்து மெஷின் வந்து புரோக்கன் ஆகிடுது, மேபி ஓன் அவுட் ஆகிடுது, இல்லைன்னா மெஷினுடைய ஃபெயிலியர் ஆகிடுது, சம்டைம் லாக்டவுன் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நிலைமைகளுக்கெல்லாம் வாட் இஸ் யுவர் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ்? ஏன்னா ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர் வந்து ஜஸ்ட்டு வந்து அவங்களுடைய அமௌண்ட் கிடைச்சால் மட்டும் போதும், அதுக்கு லோன் அமௌண்ட் மட்டும் வந்தால் லோன் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு நீ நிறைய பேர் இருக்காங்க. லோன் அமௌண்ட்டை வாங்குவதற்கு தகுதியுள்ள ஆட்களாக நீங்கள் வந்து எப்படி உருவாக்கிட்டு போகிறீங்க? நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நோபடி ஷுட் டிக்ளைன் ஆர் ரிஜெக்ட் யுவர் ப்ரப்போசல், அந்த மாதிரி நீங்கள் போகணும். சரி, நீங்கள் பிஸ்னஸ் நடத்த போகிறீங்களோ இல்லையோ, when you submit project after project, your the stability in the project will be always looked by, the people who receive your applications. Moreover, நீ இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணல தான் அந்த பிஸ்னஸில் உங்களை விஸ்டாண்ட் பண்ண முடியும். Moreover, when you choose a product, that product should be combined, blended with your expertise, experience, involvement, dedications and marketability and other kind of future which your mind has. Then only you can hit the product very easily, because the market is not a very easy joke. The market is very highly competitive, it's a monopolistic and very tough competition, and you will have to meet out all your costs incurred towards land, capital, labor, everything, because land is rent undu, labor is wage undu, capital is interest undu, ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட் உண்டு. இந்த ரிவார்டெல்லாம் வந்து உங்களால் அச்சீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். மோரோவர் your sustainability, see the purpose for which you want to go for it, you want to have sustainable income, sustainable growth over a period of time. So sustainability வரையில, then what is your creation, what is your innovations, இதெல்லாம் பண்ணி பார்க்கல. It's all very interesting game. I don't threaten you, but it's all game theory. Now you can play your game like ஒரு ஃபுட்பால் இருக்கையில் வந்து நீங்கள் சென்டரில் பண்ணுவீங்க, கார்னரில் பண்ணுவீங்க, தென் எகெயின் யூ வில் பி ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் யூ கோ ஆன் பிளேயிங் ஈவன் இஃப் இட் தெர் இஸ் அ டிஃபீட் ஆர் சம்திங் லைக் தட். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் கேதர் பண்ண தென் யூ வில் பி an expert. That's what I think many entrepreneurs are being born, but entrepreneurs are not born, they are made. அதனால வந்து இப்போ நீங்கள் வந்து when you define an entrepreneur is not a single person, he is a plural, because he is a combination of several skills. He is a financial skill person இருப்பாரு, he is a marketing person இருப்பாரு, he will have very good communication and he knows how to present the product and he knows how to design a better product and he will estimate his the further the project the few years to come. So how the estimation will be projected in the years to come. So it's all comes out of this growth. So what the message the video tells you now is, when you ask for a loan, first of all you do your self analysis. It is known as soul search, and how much we need and how much we can repay, how much will receive the income, how much you will repay, how much you will have residual to your meet your immediate expenditure or maybe like a business expenditure as well as your family and personal or other commitment.
So this is a amount which you can pay very freely without having any frictions. So this is how I think you have to define yourself before you approach for a loan. See, nowadays I think you will receive so many loans for personal house and car. When you are a salaried person, people will be sitting on you. And when you do business, even there are people will be always sitting on you. But you should not feel regret later. If the product is attractive and the product is suitable, viable, meet your expectations, and you go for it. For everything you draw out a first class proposal. When you prepare once again, again, then I think you'll have a full project. You can talk to anybody and you can present the project to anybody, and you'll be an expert. Then you'll have a very thorough knowledge. You will never fall back, and your profit and your kind of calculation, everything will be set right. Even if there is any failure, you know how to manage, how to escape from it, and how to come out of it. So my sincere advice is avail loan, because we should not, because it's our money, because it's a money given by every one of us, and that money is accumulated and money can be borrowed. But you will have to make ensure that whether the money can be properly utilized by you and whether it is rewarding you very well. And ensure those calculations and get your loan and make very comfortable things. And we'll have to rely upon loans. We cannot be away from, because நம்ம வந்து கடன் பெறாமல் இருக்க முடியாது, கடன் பட்டால் நெஞ்சம் பண்ணலாம் இருக்க முடியாது. We'll have to, because the money cannot be generated for all our requirements. So we'll have to get it, we'll have to create a profit. The money what you borrowed can be returned and you can have a margin, the margin can sustain you and you will have a peaceful business. So before you step in for any loan, whether it's a startup entrepreneur or existing entrepreneur, calculate all those norms and strategies, everything, and have a very pleasant journey in your business. Wish you all the best.